வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா புளியை நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கான பேஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பெரிய பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன், 2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை இலை, கொஞ்சம் 1 டீஸ்பூன் பெப்பர், காஞ்ச மிளகா. எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். அப்புறம் நல்லா பழுத்த தக்காளி 2 இந்த மாதிரி பாதியாக வெட்டி மிக்சியில் இந்த ரசம் பேஸ்ட் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு இந்த ரசம் பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இப்போது ஒரு நல்லா சூடான பேனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கான நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள் சேர்த்த மிக்ஸை நான் தாளிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் நான் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் லேசாக கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்மளோட அந்த ரசம் பேஸ்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு நான் அந்த பேஸ்ட்டில் 6 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். அடிஷ்னலாக நம்ம எந்த ரச பவுடரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் புளி தண்ணி சேர்க்குறோம் இதில். அவ்வளோதான். அந்த ரசம் பேஸ்ட்டு, மிக்சியில் போட்ட ரசம் பேஸ்ட்டும் புளி தண்ணி, நம்மளோட என்டையர் ரசமே ஓவர். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ரசத்துக்கு மெயின் அந்த ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோட தண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூனுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ டைல்யூட் ஃபார்மில் வேணுமோ அப்போது நீங்கள் அந்த அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்புக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தட்டு வச்சு மூடி வைக்கலாம். ரொம்ப கொதிக்கணுன்றதுல ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.